ஓம் நமோ வெங்கடேஷாய. திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் அபிஷேகம் சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணுறேன். ஒரு தடவையாச்சும் இந்த சேவா புக் பண்ணிவிட்டு தாயாரை கிட்ட உட்காந்து அபிஷேகம் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்லைனில் இந்த டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஒவ்வொரு மாதமும் 25 இல்லைனா 26 தேதி போல் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் ஆர்ஜித சேவா புக்கிங்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போ டிசம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் மோஸ்ட்லி நவம்பர் 26 தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்படி புக் பண்ணணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எவ்ரி மந்த்து ஷேர் பண்ணிட்டு வரேன். வெள்ளிக்கிழமைகளில் மட்டும்தான் அபிஷேகம் செய்வாங்க. ஸோ 30 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் லாகின் செய்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் ஆர்ஜித சேவா டேட் அவைலபிலிட்டி காமிக்கும். வெள்ளிக்கிழமைகளில் ஒரு வெள்ளிக்கிழமைக்கு 30 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு எந்த வெள்ளிக்கிழமை தேவையோ அந்த வெள்ளிக்கிழமை டேட் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு லாகினில் ஒரு டிக்கெட் இல்லைனா மேக்ஸிமம் 2 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட்டோட சார்ஜ் 500 ரூபாய். பர்சனல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பே பண்ணிக்கணும். ஆன்லைனில் புக் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஆஃப்லைனில் இந்த டிக்கெட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, மொதல் நாள் நம்ம பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வரணும். அவைலபிலிட்டி கோட்டா இருந்தால் நம்ம கொடுக்குற மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா நம்ம போய் பே பண்ணணும். மோஸ்ட்லி கிடைக்கும். இன்கேஸ் கோட்டா ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா கிடைக்காம கூட இருக்கும். அதனால தான் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். வெள்ளிக்கிழமைகளில் இருக்கும். அக்காமடேஷன் திருச்சானூருக்கு அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. தொலப்பா கார்டன்ஸ் நீங்கள் அப்போவே அட்வான்ஸாக புக் பண்ணிவிட்டு தரிசன டிக்கெட் மட்டும் மாதம் புக் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ப்ரைவேட்டாக கோயில் கிட்டேயே தங்கக்கூடிய அக்காமடேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு வரேன். ஈவன் இப்போ ரீசெண்டாக நான் ஸ்டே பண்ண ஹோட்டல் பற்றியும் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ப்ரைவேட் லாட்ஜஸில் ஸ்டே பண்ணுறதுக்கு கூட கோபுரம் கிட்ட இருக்குது. இல்லை நீங்கள் திருப்பதியில் ஸ்டே பண்ணுறீங்க, ரீச் ஆகலாமா ஏர்லி மார்னிங் அப்படின்னா கூட ஆட்டோ ஃபெசிலிட்டி 24 hours இருக்குது. நீங்கள் திருப்பதியில் எங்கே ஸ்டே பண்ணால் கூட ஆட்டோ பிடிச்சிட்டு ரீச் ஆகிடலாம். 5 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. 5:30 மணிக்கு தான் அபிஷேகம் சேவா ஸ்டார்ட் ஆகும். வெள்ளிக்கிழமைகளில் சுப்ரபாதம் சேவா கூட டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. 3:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சுப்ரபாதம். நீங்கள் சுப்ரபாதம் டிக்கெட்ஸ் எல்லாம் கூட நேர்லேயே வாங்கிட்டு பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறமா அர்ச்சனா சேவா போகும். 4 மணிக்கெல்லாம் நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க க்யூவில். குங்குமார்ச்சனை டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். அங்கே போய் நம்ம தரிசன டிக்கெட், ஆதார் கார்டு நிற்கணும். ஒரு 4 மணிலேருந்தே நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. பைசா வச்சுக்கோங்க, பர்ஸ் வச்சுக்கோங்க. பேக் எடுத்துகிட்டு போகலாம், அலோ பண்ணுவாங்க. நமக்கு ஏதாவது மெடிசன் இல்லை தண்ணி பாட்டிலாம். பட் அந்த ஸ்கேன் பண்ணுற கேப்பில் ஒரு 4 பேர் நம்மளை தாண்டி போயிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி உட்காந்து பார்க்குறப்போ இன்னும் அந்த ஃபீல் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் பேக் அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் பெஸ்ட். இல்லைனாலும் பேக் எடுத்துக்கிட்டு போகலாம். மொபைல் அதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துலே வச்சுருங்க. லாக்கர் டிடிடியோடது அப்போ ஓப்பனில் இருக்குமானா இருக்கும் லாக்கர். ஏன்னா சுப்ரபாதம் காலையிலே ஓப்பன் பண்ணிடுறதுனால காலையில் 3-3:30க்கெல்லாம் லாக்கர் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் டிடிடியோட லாக்கர் ஃப்ரீலேயே கூட மொபைல் லக்கேஜ் எல்லாம் கூட கொடுத்துக்கலாம். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, சாரீ மஸ்ட், ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட். சேவா நடக்கிறப்போ ஷர்ட் எடுக்க சொல்லிடுறாங்க. வஸ்திர அலங்கார சேவான்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் இருக்குது, மேல் சாத்து வஸ்திரம். அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி. ஆன்லைனே நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அவங்களும் நம்ம கூடவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. விஐபிஸும் கூடவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ 5 மணிக்கு கேட் ஓப்பன் ஆகிறப்போ ஃபஸ்ட்டு அவங்க தான் உள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸை அனுப்புவாங்க. உள்ளே என்டர் ஆகிறப்போ நம்மக்கிட்ட டிக்கெட் இருக்கான்னு பார்க்குறாங்க. பேக் ஸ்கேனிங், ஃபிசிக்கல் செக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குங்குமார்ச்சனா டிக்கெட் புக் பண்ணால் ஒரு வழியாக அலோ பண்ணுவாங்க. அதாவது கொடிமரத்துக்கிட்ட அங்கே நம்மளோட டிக்கெட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அவங்க ஒரு நேம் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. நம்ம புக் பண்ண அந்த புக்கிங் லிஸ்ட்டு நம்மளோட பிரிண்ட் அவுட்டும் அதுவும் ஒத்து போதான்னு பார்ப்பாங்க. ஆதார் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா உள்ளே அனுப்புவாங்க. எங்கே நம்ம வெயிட் பண்ண அலோ பண்ணுவாங்க அப்படின்னா கொடிமரத்துக்கிட்ட நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். நெய்வேத்தியமெல்லாம் போயிட்டுருக்கோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் வஸ்திர அலங்காரம் சேவா அப்படின்னா என்னென்னா, தாயாருக்கு அன்னைக்கு சாத்துற வஸ்திரத்தை ஜென்ஸுக்கு கொடுப்பாங்க. அபிஷேகம் மங்கள பொருட்கள்லாம் லேடிஸ்க்கு கொடுப்பாங்க. பூஜைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை அவங்க எடுத்துக்கிட்டு கோயில் உள்ளேயே மேலத்தாளங்கள் திருக்குடையோட ஊர்வலமாக போயிட்டு அகெயின் கொடிமரத்தையும் ஒரு சுற்றிட்டு கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபம் அங்கே போய் வெயிட் பண்ணி அவங்கள ஆர்டர் படி உட்கார வச்சுருவாங்க.
தாயார் இருக்கிற கர்ப்பகிரகம், அதுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் உற்சவமூர்த்தி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் அர்த்த மண்டபம். ஸ்ரீ ராமானுஜர், விஸ்வக்ஷனர்லாம் இருப்பாங்க. அங்கே வஸ்திர அலங்கார சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும்தான் உட்கார வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் அபிஷேகம் சேவை அட்டன் பண்ணிக்கிறேன். அப்போது ஃப்ரண்ட்டில் போகிறவங்கள அந்த மண்டபத்தில் உட்காரத்துக்கு அலோ பண்ணாங்க. பட் இந்த தடவை ஸ்ட்ரிக்டாக வஸ்திர அலங்கார சேவா டிக்கெட் புக் பண்ணவங்க மட்டும்தான் அர்த்த மண்டபத்தில் உட்கார முடியும். அப்போ அபிஷேகம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் எங்கே உட்காருவாங்க அப்படின்னா மணி மண்டபம். இப்போ நம்ம 50 ரூபா ஃப்ரீ தரிசனமெல்லாம் போகிறோம் அப்படின்னா எந்த இடத்துல நின்று தாயாரை பார்ப்போமோ அந்த இடத்துல நம்மளை உட்கார வைக்கிறாங்க. நம்ம எப்படி க்யூவில் நிற்கிறோமோ அந்த ஆர்டர் படி மேக்ஸிமம் ஒரு 50 பேர் தான் இருக்காங்கங்கிறதுனால நம்ம முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா அதிலே நம்ம முன்னாடி உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பின்னாடி உட்காந்தா தெரியாதா அப்படின்னா தெரியும். அப்போ கூட இடம் இல்லைன்னா சைடில் நின்றுக்கிறாங்க. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா நல்ல இடத்துல நம்ம உட்காந்து தாயார் தரிசனத்தை பார்க்கலாம். நம்ம உட்காந்ததுக்கப்புறம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பின்னாடியும் ஸ்க்ரீன் போட்டுடுறாங்க. அதாவது இங்கே அபிஷேகம் நடக்கிறது கொடிமரத்துக்கிட்ட இருந்தெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. அதனால் நமக்கு பின்னாடியும் ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. தாயாரை ரெடியாக உட்கார வச்சுருப்பாங்க. அதாவது வஸ்திரமெல்லாம் எடுத்துட்டு அபிஷேக வஸ்திரம் ஒயிட் கலரில் சாத்துறாங்க. அதை மட்டும் சாத்திட்டு சின்னதாக பூ இருக்கும், திருமங்கல்யம் இருக்கும். நம்ம ரெகுலராக தரிசனத்துக்கு போகிறப்போ தாயார் பெருசாக இருப்பாங்க அமர்ந்த கோலத்தில். எல்லா அலங்காரமும் எடுத்துகிட்டு பார்க்குறப்போ சின்னதாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஷார்ப்பாக 5:30 மணிக்கு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளார நம்மளெல்லாம் உட்காரவும் வச்சுருவாங்க. 5:25க்கு அந்த கொடிமரத்துக்கிட்ட நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற க்யூ ஓப்பன் ஆகுதுன்னா 5 மினிட்ஸில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு அவங்களும் அபிஷேகம் 5:30 மணிக்கு எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆயில் மாதிரி தாயாருக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு வஸ்திரத்தில் அப்படியே ஒத்தி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பால் அபிஷேகம் ஒரு 50 லிட்டர் பால் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த 50 லிட்டர் பால் தாயார் மேலே அபிஷேகம் நடக்கிறத பார்க்குறதுக்கு. அபிஷேகம் டிக்கெட் ஹோல்டர்ஸில் எப்படியோ ஃபஸ்ட்டாக போயிட்டேன். ஆனால் இந்த அபிஷேகம் சேவை கூட இந்த கோட்டாக்குண்டான அவங்களோட ஸ்டாஃப் இருப்பாங்க, விஐபிஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க ஒரு 3 பேர் இருந்தாங்க. ஸோ அந்த நிலப்படி இருக்கும், அர்த்த மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலப்படி, அதுக்கிட்ட தான் அவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி நான் உட்காந்துருந்தேன். ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கிட்ட பார்க்குற மாதிரி தான் இருக்கும். 50 லிட்டர் பால் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பூ கொஞ்சமாக சாத்தி தீபார்த்தனை காமிப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த வஸ்திரத்திலே ஒத்தி எடுக்கிற மாதிரி செய்கிறாங்க. நம்ம கொடுக்குற பூவெல்லாம் வாங்கி தாயாருக்கு சாத்துவாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பூ வாங்கிட்டு போங்க. எகெயின் தீர்த்தம் தாயாருக்கு மேலே அபிஷேகம் செய்து தயிரால் அபிஷேகம் செய்கிறாங்க. 50 லிட்டர் அளவுக்கு கிடையாது, கொஞ்சமாக தான் தயிரால் அபிஷேகம். அந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் எகெயின் பூ சாத்தி தீபார்த்தனை காமிச்சு எகெயின் தீர்த்தம் விட்டு ஒத்தி எடுக்கிற மாதிரி செய்து தேன் அபிஷேகம் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா சந்தன காப்பு மாதிரி செய்கிறாங்க. ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக தாயாருக்கு சந்தனத்தால் காப்பு மாதிரி செய்கிறாங்க. அதாவது ஊற்றுறது கிடையாது, மேலெல்லாம் அந்த கெட்டி சந்தனத்தை எடுத்து அப்படியே வச்சு விடுறாங்க. ஃபுல்லாக தாயார் ஃபுல்லாக மேலே ஒரு துளசி மாலை போட்டு, அப்பா ரொம்ப நல்லாயிருக்கும். பால் அபிஷேகம் பார்க்குறது, தயிர் அபிஷேகம் பார்க்குறதே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சந்தன அபிஷேகத்தில் தாயாரை பார்க்குறதுக்கு அந்த இருட்டான இடத்துல தீப ஒளியில் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்பா இந்த நொடியில் இங்கே இருக்க வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே சொல்லிக்கிட்டேன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுக்கும் அந்த அலங்காரத்தில் தாயாரை பார்க்கறதுக்கு. அகெயின் அந்த சந்தனமெல்லாம் எடுத்து தீர்த்தம் ஊற்றி அகெயின் மஞ்சளால் அபிஷேகம், மீன்ஸ் மஞ்சள் கூட அப்படியே வைக்கிறாங்க, முகத்துக்கு மட்டும் மஞ்சள் சாத்த மாட்டேங்கிறாங்க. மீதி எல்லா இடங்களுக்கும் தாயாருக்கு மஞ்சள் சாத்தி அதோடு அவ்வளோதான். தீபார்த்தனை காமிச்சு முடித்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன் போட்டு ஓப்பன் பண்ணுறப்போ உள் வஸ்திரம், அபிஷேகத்துக்கு ஒரு வஸ்திரம் சாத்தியிருந்தாங்கல்ல, அதை எடுத்துருவாங்க போல இருக்குது. உள் வஸ்திரம்னு பொதுவாக சாத்துவாங்க. அதாவது மேல் சாத்து வஸ்திரம்ங்கிறது பட்டால் ஆன வஸ்திரம், அது உள்சாத்து வஸ்திரம்னு சொல்லிட்டு ஒன்று ஒயிட் கலரில் சாத்துறாங்க. அகெயின் அந்த அபிஷேக வஸ்திரத்தை எடுத்துகிட்டு இந்த உள்சாத்து வஸ்திரத்தோட ஒரு பெரிய மாலை அப்படியே ஃபுல்லாக சைடில் மட்டும், அவ்வளோதான். அந்த தரிசனத்தில் நம்மளை பார்க்க வச்சுட்டு உள்ளே அலோ பண்ணுவாங்க. கொஞ்சம் முன்னாடி உட்காந்துருந்ததுனால விஐபிஸ் நின்றுட்டு இருந்தாங்களா, அந்த கேப்பில் போய் கூட நின்னதுனால ரொம்ப கிட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ் போல் தாயாரை பார்க்க முடிஞ்சது கிட்ட.
அலங்காரம் இல்லாமல் ஆக்சுவலாக தாயார் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த தரிசனத்தில் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்தாங்க. பெரிய மாலை, உள் வஸ்திரம், திருமாங்கல்யம் இருக்கும். அப்போ நம்ம விஸ்வக்ஷேனர் ஸ்ரீ ராமானுஜர் அர்த்த மண்டபத்தில் இருப்பாங்க. ஒரு தூணை எல்லாம் சுற்றுறாங்க. எல்லாம் சுற்றுனாங்கன்னு நானும் சுற்றிட்டு தான் வந்தேன். பட் அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. தாயார் தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் தீர்த்தம், அந்த அபிஷேக தீர்த்தம் நம்ம மேலே தெளிக்கிறாங்க. தாயாருக்கு சாத்தின பூ அப்படியே அள்ளி கொடுக்குறாங்க நம்ம கையில். வெளியில் வந்தோன்னே பால் கொடுக்குறாங்க. அபிஷேகம், மஞ்சள், சந்தனம் அதுவும் கொடுப்பாங்க. நல்லா நிறையவே பெரிய உருண்டை மாதிரியே கொடுப்பாங்க. நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. வெளியில் வந்ததுக்கப்புறம் பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கிட்ட நல்லா சுட சுட பொங்கலும் கொடுக்குறாங்க தொன்னையில். இந்த டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீ, 25 ரூபாய் லட்டு, 25 ரூபாய் லட்டு ஃப்ரீ. லட்டு கவுண்டரில் போய் நம்ம வாங்கிக்கணும். வேறு பிரசாதம் உண்டானா வேறு எந்த பிரசாதமும் கிடையாது. 25 ரூபாய் லட்டு ஒரு டிக்கெட்டுக்கு, அது மட்டும்தான் பிரசாதம். கோயில் உள்ள கொடுக்கறது பிரசாதம். அண்ட் பிரகாரம் சுற்றி வர்றப்போ பலராமகிருஷ்ண சன்னதி ஓப்பனில் இருந்தது. நான் அதுக்கு முன்னாடியே சுப்ரபாதம் சேவாலையும் எல்லாரையும் பார்த்துட்டேன், அர்ச்சனை சேவாலையும் பார்த்துட்டேன். ஏன்னா சுந்தரராஜ பெருமாள் சன்னதி அப்போ சாத்தியிருந்தது. இந்த அபிஷேகம் சேவா முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ பலராமர் சன்னதி மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது. பிரகாரம் ஒரு தடவை சுற்றிட்டு வெளியில் வந்து பார்க்குறப்ப மறுபடியும் அவ்வளோ பெரிய க்யூ நிற்குது. ஏன்னா அபிஷேகம் சேவா முடிஞ்சதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை மட்டும் பொது தரிசனம் 9-9:30 மணிக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த 50 ரூபாய் டிக்கெட், ஃப்ரீ டிக்கெட், சுபதம் என்ட்ரி டிக்கெட்ஸ் எல்லாமே. மறுபடியும் இவ்வளோ க்யூ எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அபிஷேக தரிசனம் டிக்கெட்டாம். இந்த டிக்கெட் கவுண்டரில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நம்ம நேரில் போய் வாங்கிக்கலாம். 250 ரூபாய். இப்போ அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரத்தில் உள் வஸ்திரத்தோட தாயார் இருக்காங்கல்ல, அந்த வஸ்திரத்தில் நம்ம தாயாரை பார்க்கறது தான் அபிஷேக அலங்கார தரிசனம் டிக்கெட். பச்சை கலரில் இருக்கும் அந்த டிக்கெட். குங்குமார்ச்சனை டிக்கெட் கொடுக்குற அந்த கவுண்டரில் கொடுக்குறாங்க, இல்லை கேட் 3ல கூட கொடுப்பாங்க. இந்த டிக்கெட் எத்தனை மணிக்கு போய் வாங்கிக்கணும் அப்படின்னா 5:30-6 மணிலேருந்தே நின்று வாங்கிக்கிறாங்க இந்த டிக்கெட்டை. கோட்டா மாதிரி கிடையாது. அந்த டயத்துக்குள்ளார எவ்வளோ பேர் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அபிஷேக தரிசனம் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா ஒரு 5-5:30க்குள்ளார நீங்கள் போய் வெயிட் பண்ணிக்கோங்க. 250 ரூபாய் ஒரு டிக்கெட். தாயாரை பார்த்துட்டு வரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 hour அபிஷேகம் பார்க்குறதுக்கும் அதுக்கப்புறமா கிட்ட போய் தாயாரை பார்க்குறதுக்கும். கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா சுப்ரபாதம் சேவாலாம் கவுண்டர்லேயே டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை சுப்ரபாதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்க பிரதட்சணம் செய்யலாம். அதை பற்றியும் தனித்தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அண்டு இந்த அபிஷேகம் செய்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் 7 மணிக்கு ஆகிடுச்சு எனக்கு வெளியில் வர்றதுக்கு. வெயிட் பண்ணோம் அப்படின்னா 9 மணி போல் அதே குங்குமார்ச்சனை கவுண்டரில் லக்ஷ்மி பூஜைக்கு உண்டான டிக்கெட் கொடுப்பாங்க 100 ரூபீஸ்க்கு. உற்சவமூர்த்தியும் நம்ம குங்குமார்ச்சனை சேவாவில் பார்த்துட்டு சங்கப்பம் செய்துட்டு தாயாரை மணிமண்டபம் வரைக்கும் பார்த்துட்டு வரலாம். சீக்கிரமாக போயிட்டு வரலாம். ஃப்ரைடே பெஸ்ட்டு சாய்ஸ். அந்த 100 ரூபாய் டிக்கெட்டில் வெள்ளிக்கிழமை தாயாரை பார்க்குறது, ப்ளவுஸ் பீட்டும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் அபிஷேகம் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா அபிஷேகம் டிக்கெட்டை ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. பட் இப்போ சொல்கிற டிக்கெட்லாம் நீங்கள் கவுண்டரில் கூட ஈஸியாக வாங்கிக்கலாம். அபிஷேகம் முடிச்சுட்டு அபிஷேகம் தரிசன டிக்கெட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அபிஷேக டைமிங்கோடு சேர்த்து 6 to 6:30 போல் அந்த டிக்கெட் ஹோல்டர்ஸ். அதுக்கப்புறமா 9 to 9:30 போல் லக்ஷ்மி பூஜாக்கு உண்டான டிக்கெட்ஸ். அதுக்கப்புறமா 9:30 மணிக்கு கல்யாணோத்சவம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா மத்தியானம் கோயில் உள்ளேயோ, மோஸ்ட்லி சுக்கிரவார மண்டபம்னு சொல்லிட்டு கோயில் அந்த லட்டு கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கார்டன் இருக்குது. அது சுக்கிரவார மண்டபம் சொல்லுவாங்க. அங்கே உற்சவ தாயாருக்கு அபிஷேகம் செய்வாங்க. ஒரு 2 மணி போல் அங்கே இருந்தோம் அப்படின்னா அந்த அபிஷேகத்தையும் நம்ம கிட்ட உட்காந்துட்டு பார்த்துட்டு வரலாம். ஃபுல் டே திருப்பி நம்ம தாயாரை பார்க்கலாம். ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அவ்வளோ திருப்தியாக இருக்கும். இப்போது வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் கூட மனசெல்லாம் அங்கேயே இருக்குது. அப்படியே அந்த தாயாருக்கு முன்னாடி உட்காந்து அபிஷேகம் பார்த்த ஃபீலாகவே இருக்குது. நிறைய சேவாஸ் திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஆர்ஜி சேவாஸ் செக் பண்ணி பாருங்கள். ஏகாந்தம் சேவா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பற்றியும் தனித்தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தாயார் கோயிலில் அபிஷேகம் டிக்கெட் புக் பண்ணி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ அது திருப்பதி பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயிலாக நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்ற பக்தர்களுக்கு சொல்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். டிடிடியோட கோயில்களில் நிறைய சேவாஸ் அட்டன் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி.
ஆனால் இந்த தாயாருக்கு செய்கிற அபிஷேகம் மாதிரியே தான் ஆல்மோஸ்ட் பெருமாளுக்கு செய்வாங்க. இங்கே 50 லிட்டர் செய்கிறாங்க அப்படின்னா அங்கே 100 லிட்டர் செய்வாங்க. அந்த மாதிரி குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா டிப்பில் நமக்கு கிடைக்கணும், ஆஃப்லைன் லக்கி டிப்பில் கிடைக்கணும். பட் தாயார் டிக்கெட் ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலில் நடக்கிற அபிஷேகம் சேவா பற்றின டீட்டெயில்ஸ் போய் சேரும். தேங்க்யூ.